திருநெல்வேலியில் மரணமடைந்த கவின் என்பவருடைய சுர்ஜித்துங்க அம்மா அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று செய்திகளில் பார்க்க முடிந்தது. அந்த வழக்கில் யார் குற்றவாளிகள் என்பதை காவல்துறை முழுமையாக புலன் விசாரணை செய்யவில்லை என்று எங்களுக்கு தகவல் வந்தது. அந்த கவின அரசியல் செய்து வயிறு வளர்க்கும் சில சமூக விரோதிகளின் தூண்டுதலின் அடிப்படையில்தான் கவின் சுர்ஜித்தின் அப்பா அம்மா மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது என்பதை அறிய முடிந்தது. இந்த சூழ்நிலையிலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் கவினின் அம்மா அவர்கள் தலைமறைவாக இருந்ததாக கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த வழக்கில், அந்த பொய் வழக்கில் திமுக ஆட்சியில்தான் கவினின் அப்பா அம்மா அவர்கள் குற்றவாளிகள் என்று பொய்யாக சேர்க்கப்பட்டுள்ளார்கள். தற்போது மாற்றம் என்று தவேக ஆட்சியை பிடித்துள்ளது. ஆட்சியை பிடித்துள்ள தவேக தீய சக்திகளான மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக செயல்படும் தீய சக்திகளான திருமா, வன்னியரசு போன்ற நபர்களுடைய பேச்சை கேட்டு அவர்களை திருப்திப்படுத்த 5 வருடம் ஆட்சியை நீடிக்க செய்ய அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு தமிழக வெற்றி கழகமும் அமைச்சர்களும் தமிழக முதல்வர் மாண்புமிகு ஜோசப் அவர்களும் செயல்பட்டு வருகிறார்கள். எந்த சமுதாயமாக இருந்தாலும் தவறு செய்தவர்களை, குற்றவாளிகளை வழக்கில் சேருங்கள், அவருக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுங்கள். அது எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அதில் சாதி பாகுபாடு பார்க்க வேண்டாம். ஒரு வழக்கில் சம்பந்தமே இல்லாத, தொடர்பே இல்லாத அப்பாவி அம்மா அப்பா மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அப்பாவும் மகனும் மற்றும் அவர் உறவினரும் சிறையில் இருந்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையை அம்மா மட்டும் இந்த வழக்கை சட்டப்படி சந்திப்போம், பொய் வழக்கில் நம்மளை சேர்த்துள்ளார்கள் என்று அவர்கள் இந்த வழக்கில் இருந்து வெளியே வருவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டு இருந்தார்கள் என்று எங்கள் தகவல் வந்தது. இந்த சூழ்நிலையில் அந்த சுர்ஜித்தின் அம்மா அவர்களை இன்று கைது செய்துள்ளார்கள். சுர்ஜித்தின் அப்பா அம்மா இருவரும் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள். அவருக்கு சட்டம் பற்றி முழுமையாக தெரியும். அவர்கள் சட்டத்தை மதிப்பவர்கள். அவர்களே இந்த வழக்கில் சேர்த்ததுதான் திமுக அரசின் மிகவும் கேவலமான செயலாக இருந்து வந்தது. அதனையே அப்படியே காப்பி பண்ணி ஆட்சி நடத்தி வரும் தமிழக வெற்றிக்கழக முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள், நீங்கள் காவல்துறைக்கு நீங்கள் தான் அமைச்சர், பொய் வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பது மிகவும் கண்டனத்துக்குரியது. முக்குளத்தோர் சட்ட பாதுகாப்பு மையத்தின் சார்பாகவும் போர்க்குடி முக்குளத்தோர் தேர்தலத்தின் சார்பாகவும் மாண்புமிகு தமிழக முதல்வரும் மற்றும் காவல்துறை அமைச்சருமான ஜோசப் விஜய் அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம். நீங்கள் திருமாவளவன் மற்றும் வன்னியரசு போன்ற ஜாதி வெறியர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு பிற்படுத்தப்பட்ட மக்கள் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக செயல்பட்டால் எடப்பாடி பழனிசாமியை எப்படி தென் மாவட்ட மக்கள் புறக்கணித்தார்களோ அதே நிலைமைதான் உங்களுக்கு முறை என்பதை கவனத்தில் கொண்டு இதுபோல பொய் வழக்குகளில் உண்மை என பொய் என என்று எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் இருப்பார்கள். அவர்களை வைத்து ஆய்வு செய்து அறிக்கைகள் தயார் செய்து
யார் தவறு செய்தாலும் உண்மையான குற்றவாளிகள் மட்டும் கைது செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அந்த சுர்ஜித்தின் அம்மா அழுவதை கேட்டால் எங்களுக்கு கண்ணீர் தான் வருகின்றது. அந்த தாயின் அழுகுரல் மிகவும் உங்களை பாதிக்கும். ஒரு பெண்ணின் சாபம் உங்களை சும்மா விடாது என்பதை மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த திருமாவளவன் பேச்சையும் வன்னியரசு அவர்களின் பேச்சையும் கேட்டுக்கொண்டு பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்த மக்களுக்கு எதிராக செயல்பட்டால் அரசியல் பெரும் சரிவை சந்திப்பீர்கள் என்பதை தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றிக்கழக அமைச்சரில் செயல்பட்டு வரும் அனைத்து அமைச்சர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஜாதி உரிமை தமிழக அமைச்சராக அமர வைத்து அழகு பார்க்கும் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தின் சார்பாகவும் முக்குளத்தூர் சட்ட பாதுகாப்பு மையத்தின் சார்பாகவும் மாபெரும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.